ஆன்மாவின் பயணம் ஆடியோ 32 வாய்ஸ் சந்திரகலா. புருஷா பிரகிருதி, இந்த 2 பிரவாகங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்க இந்த 2 பிரவாகங்கள் கூட ஒரே மூலத்திலேருந்து உருவாக்கப்பட்டதுதான். அந்த ஒரு மூலப்பொருள் அப்படின்னு சொல்றோம், ஒரு மூலாதார பதார்த்தம் அப்படின்னு சொல்லலாம், ஒரு மூல சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து மூல சைத்தன்யம் அப்படின்னா மூலம் இஸ் ஈக்குவல் டு மூலாதாரம், அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சைத்தன்யம் அப்படின்னும் போது கான்ஷியஸ் அவேர்னஸ், அந்த விழிப்புணர்வு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது. இப்போ மூல சைத்தன்யம் சோர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இது 2ஆக விரிவடையுது. ஒரு பக்கம் பிரகிருதியாக, ஒரு பக்கம் புருஷாக அது வந்து விரிவடையுது. ஸோ இப்போ இந்த பிரகிருதி திரும்ப மூல பிரகிருதி, காரண பிரகிருதி, சூக்ஷ்ம பிரகிருதி, ஸ்தூல பிரகிருதி அப்படின்னு 4 விதமாக விரிவடையுது. அதே இன்னொரு பக்கம் அந்த புருஷா, அது வந்து காரண லோகங்கள், சூக்ஷ்ம லோகங்கள், பௌதிக லோகங்கள் அப்படின்னு விரிவடையுது. இப்படி இந்த மூல சைத்தன்யம் வந்து புருஷா பிரகிருதியாக பல தோற்றங்கள்ல அதோட அவதாரம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் தேகம், ஒரு பக்கம் ஆன்மஸ்வரூபமாக அந்த விரிவடைது நடந்துகிட்டே இருக்கு. எவ்வளவு அருமையான கிரியேஷன் இல்லையா? இப்போ மூல சைத்தன்யம் அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இங்க எல்லா ஆன்மாக்களும் இந்த மூல சைத்தன்யத்திலிருந்து வந்த துளிகள் தான். முக்கியமாக பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். மூல சைத்தன்யம் இல்லைன்னா அந்த பிரம்மம் அப்படின்னு அர்த்தம். பரமாத்மா, மூல சைத்தன்யம், பிரம்மம், இது எல்லாமே ஒரே விஷயம்தான், வேறு வேறு பெயர்கள். மோசஸ் வந்து சினாய் பர்வதங்கள்ல அதுதான் நான் தான் அது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ உபனிஷத்துகள் இதுல நாம என்ன சொல்றாங்க அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, நானே அந்த பிரம்மம் அப்படின்னு சொல்றாங்க. தத்துவமசி, நீயும் கூட அந்த பிரம்மம் தான். இந்த ஒரு மூல சத்தியத்தை தான் பிரம்ம ஞானம் இல்ல திவ்ய ஞானம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த திவ்ய ஞானம் அடைஞ்சவங்க தான் யோகிகள். இந்த ஒரு நிலை, இந்த ஒரு ஞானத்தை, இந்த ஒரு விஷயத்த புரிதலோட அனுபவத்தோட அனுபவிச்சவங்க தான் யோகிகள் அப்படின்னு சொல்றாங்க. இங்க அத்வைத்தம், துவைத்தம் அப்படின்னு சொல்றாங்க. அத்வைத்தம் என்றால் துவைத்தம் இல்லாதது அப்படின்னா, அத்வைத்தம் அப்படின்னு சொல்லும்போது ஒருமை, துவைத்தம் அப்படின்னு சொல்லும்போது இரட்டைத்தன்மை. இந்த ஒருமை, இரட்டைத்தன்மை, இந்த 2 விஷயங்கள் இருக்கு இங்க. இதுவும் பிரம்மத்திலேருந்து தான் வருது. இங்க ஒருமையிலேருந்து தான் இந்த இரட்டைத்தன்மை பிறக்குது. இங்க பிரம்மத்தை இன்னும் நம்ம வந்து அழகா புரிஞ்சுக்கலாம். பிரம்மம் அப்படின்னும் போது மூலப்பொருள், அந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இங்க இருந்து என்ன வருது? 2 பிரவாகங்கள், மூல பிரகிருதி, மூல புருஷா அப்படின்னு சொல்றோம். இந்த மூல பிரகிருதி அப்படின்னு சொல்லும் போது இங்க இது வந்து சக்தி க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த பிரகிருதியோட அளவிடுகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சக்தி, அதோட யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யூனிட்ஸ் ஆஃப் எனர்ஜியில வந்து அதை வந்து அளக்குறாங்க. ஃபண்டமெண்டல் எனர்ஜி ஃபீல்ட் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் மூல புருஷா அப்படின்னு சொல்லும்போது அங்க சைத்தன்யத்தோட அதை அளவிடுறாங்க. மூல பிரகிருதி வந்து சக்தியோட அளவிடுறாங்க, மூல புருஷா வந்து சைத்தன்யத்தோட அளவிடுறாங்க. இதுதான் முதல் படி. இதே மாதிரிதான் நம்ம முன்னேற்றம் அப்படின்றது இன்னும் போய்கிட்டே இருக்கு. அந்த ப்ரோக்ரஸ் அப்படின்றது போய்கிட்டே இருக்கு. இதுக்கு முற்றுப்புள்ளி அப்படின்றது கிடையவே கிடையாது. ஸோ இங்க வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஆழமா நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாமே அந்த பிரம்மம் தான், எல்லாமே அந்த மூல சைத்தன்யம் தான். அந்த மூல சைத்தன்யத்தில இது வந்ததுதான் துவைத்தமும் அத்வைத்தமும். அந்த மூல சைத்தன்யத்திலிருந்து வந்ததுதான் பிரகிருதி புருஷா. நம்ம பல்வேறு கோணங்கள்ல, பல்வேறு வார்த்தைகள்ல, பல்வேறு பெயர்கள்ல வந்து
நம்ம வந்து இங்க ஒவ்வொரு ஞானமும் தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு விதமா ஒவ்வொரு கோணத்துல நம்ம தெரிஞ்சுக்கும் போதுதான் ஒவ்வொரு சத்தியமும் நமக்கு வந்து அழகா தெளிவாக புரியுது. ஸோ இங்க பிரகிருதி புருஷா அப்படின்னாலும் மூலத்திலேருந்து தான் வந்திருக்கு. துவைத்தம் அத்வைத்தம் அப்படின்னாலும் அந்த மூலத்திலேருந்து தான் வந்திருக்கு. இந்த ரெண்டுமே கூட அந்த மூல சைத்தன்யத்திலிருந்து வந்த 2 பகுதிகள். ஒன்று வந்து சக்தி ரூபமாக இருக்கு, சக்தி க்ஷேத்திரமாக இருக்கு. இன்னொன்று வந்து சைத்தன்ய க்ஷேத்திரமாக இருக்கு. ஸோ பயணம் தொடரும்.